ஹலோ ஆஸ்பைரண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்ட்ஸ் அகாடமி. கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஸ்பார்ட்ஸ் அகாடமி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி மாணவர்களுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட்ல அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நம்ம தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூபிஎஸ்சிலேருந்து வந்திருக்கக்கூடிய என்டிஏ எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஸோ வாங்க இந்த என்டிஏ எக்ஸாம் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் நாவல் அகாடமி எக்ஸாமினேஷன் 2 2023. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸாக நமக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து யூபிஎஸ்சி ஆன்லைன் .nic.in அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்றது கமிங் June 6 தான். ஸோ அதனால் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அதில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணுவீங்க யூபிஎஸ்சி வெப்சைட்டில். அதில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு வாரம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். அது வந்து ஏற்கனவே சொன்னது தான், June 6ஆம் தேதி 6 மணியோட வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான டைமிங் அப்படின்றது முடியுது. ஓகேவா? அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு வந்து போஸ்டரில் சென்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அட்மிட் கார்டு தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அட்மிட் கார்டு மீன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு யூபிஎஸ்சி வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இந்த எக்ஸாம்ஸில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. அதனால சரியான கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து இந்த எக்ஸாமினுடைய வேகன்சிஸ் பற்றி பார்க்கலாம். வேகன்சிஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் வந்து ஒரு 208, ஆர்மிக்கு வந்து ஆர்மி விங்க்கு வந்து 208 போஸ்டிங்கும், நேவிக்கு வந்து ஒரு 42 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து ஒரு 92, ஃப்ளையிங் ஸ்குவாடில் வந்து 92வும், கிரவுண்ட் டியூட்டிஸ் டெக்னிக்கலுக்கு வந்து ஒரு 18ம், கிரவுண்ட் டியூட்டிஸ் நான் டெக்னிக்கல் ஒரு 10 வேகன்சிஸும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நேவல் அகாடமியில் வந்து ஒரு 25 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து கேர்ள்ஸுக்கும் உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட தகுந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதனால கேர்ள்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்னா 395 வேகன்சிஸ். ஓகேவா? ஸோ இது நீங்கள் இது ஒரு நல்ல வேகன்சிஸ் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நேவி, ஆர்மி இல்லை ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஏஜ் லிமிட், அதுக்கப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இதை பற்றி பார்க்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து 2 ஜனவரி 2005க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். அதே போல் 1 ஜனவரி 2008க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே போல் அன்மேரிட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஓகேவா, மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அன்மேரிடாக இருக்கணும். அண்ட் இந்த டேட்ஸ்க்குள்ளே நீங்கள் பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு ஆர்மி விங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் 10+2 பேட்டர்னில் நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். அதுவே ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவல் விங் ஆஃப் த நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அதில் எடுத்துக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது எக்ஸாமினேஷன் ஃபீ. எக்ஸாமினேஷன் ஃபீன்றது வந்து 100 rupees. ஓகேவா? ஸோ இதில் சில பேருக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ SC ST அல்லது உமன் கேண்டிடேட்ஸ் அல்லது வாட்ஸ்அப் JCO அப்புறம் NCO அண்ட் ORS. ஸோ இது உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் அப்படின்றது கிடையாது. மற்ற எல்லாருக்கும் 100 rupees தான் வந்து அப்ளிகேஷன் ஃபீ. ஓகேவா? ஸோ இது பேமெண்ட் அப்படின்றது வந்து நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் போயிட்டு கேஷாக பே பண்ணலாம், சலான் யூஸ் பண்ணி, அல்லது நீங்கள் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி ஆன்லைனில் அல்லது இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக ஆன்லைனில் கூட பேமெண்ட் பண்ணலாம். பேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் தான். லாஸ்ட் டைமிங் என்னவோ அதே தான். ஸோ அப்போ என்ன அப்படின்னா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6/6/2023 June 6ஆம் தேதி 6 மணியோட நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங்கும் முடியுது. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுறதும் அதே டைம் தான். ஸோ சேம் டைம் தான். ஸோ அதனால் இதுக்கு எக்ஸ்ட்ரா டைம்லாம் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ அதனால் முன்னாடியே கரெக்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது நல்லது. ஸோ எதில் போயிட்டு அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து UPSC online.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத பண்ணணும். அதுக்கு அப்படி தான் அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன் அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் டைம் பண்ணிட்டு தான் பண்ணணும். இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தான் மாடிஃபிகேஷனுக்கு அவங்க டைம் கொடுக்குறாங்க, ஒரு வாரம். ஓகேவா? ஆஃப்டர் அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரம் டைம் கொடுக்குறாங்க. அப் டு நீங்கள் 13/6/2023 வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஒன் டைமில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் நடக்கும். ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ உங்களுக்கு ரிசல்ட் போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ எங்கே எப்போ நடக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து join Indian Army
www.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் அல்லது www.joinindiannavy.gov.in இந்த வெப்சைட்லையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ டேட் அண்ட் டைமிங் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேவா? இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். அடுத்தது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு முதல்ல ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் அப்புறம் ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு 2 பேப்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் மேத்தமெட்டிக்ஸ் வந்து 2.5 hours நடக்கும். இதுக்கு மார்க்ஸ் வந்து 300 மார்க்ஸ். அதுக்கப்புறம் ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது 2.5 மணி நேரம் நடக்கும். இதுக்கு மார்க் வந்து 600 மார்க். ஓகேவா? ஸோ மொத்தம் ரிட்டன் எக்ஸாமில் வந்து 900 மார்க்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ இதுக்கு வந்து ஒரு 900 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதுக்கான சிலபஸ் பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லாமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா, மேட்ரிக்ஸஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், ட்ரிக்னாமெட்ரி, அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி, அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், வெக்டர் அல்ஜிப்ரா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல் வருது. பேப்பர் 2ல் வந்து ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஃப்ரீடம் மூமெண்ட், அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் இதுக்கப்புறம் இந்த டாபிக் எல்லாமே ரிட்டர்னில் வந்து உங்களுக்கு வருது. ஓகேவா? இது இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜஸாக உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸ்டேஜ் 1 அப்படின்றத கிளியர் பண்ணால் தான் ஸ்டேஜ் 2க்கு வந்து நீங்கள் போக முடியும். ஸ்டேஜ் 1ல் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் ரைட்டிங் டெஸ்ட், தட் இஸ் லைக் பிக்சர் பர்செப்ஷன், டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட். ஸோ இதெல்லாமே வந்து இருக்கும். பேப்பர் தட் இஸ் ஸ்டேஜ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும், குரூப் டெஸ்டிங் ஆஃபீஸர் டாஸ்க் இருக்கும், அப்புறம் சைக்காலஜி டெஸ்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 2ல் இருக்கும். ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணால் தான் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 1 வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்தளவுக்கு பாடி மாஸ் இண்டெக்ஸ் அது வந்து 25க்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகேவா? அந்த ஹிப் ரேஷியோ எப்படி இருக்குன்னா வெயிட்டுக்கும் ஹிப் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.9 இந்த ரேஞ்சில் வந்து இருக்கணும். அடுத்து உங்களுடைய ஹைட்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மினிமம் அக்செப்டபிள் ஹைட் அப்படின்ட்டு 157 சென்டிமீட்டர். சில கேட்டகரிஸ் மட்டும் உங்களுக்கு வந்து சம் சென்டிமீட்டர்ஸ் வந்து குறைச்சி கொடுத்துருக்காங்க. ட்ரைபல்ஸ் அண்ட் லடாக் ரீஜனாக இருந்தால் 155, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீப், மினிகா ஐலாண்ட்ஸில் இருந்தால் 155 சென்டிமீட்டர் வரைக்கும். கோர்காஸ், நேபாளி, அசாமீஸ் அண்ட் கார்வாலி, குமானி அண்ட் உத்தராகண்ட் இதுலேருந்து வரவங்களுக்கு வந்து 150 சென்டிமீட்டரும், பூட்டான், சிக்கிம், நார்த் ஈஸ்ட் இந்த ரீஜன்னா 152 சென்டிமீட்டர் வரைக்கும் அலோட் பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா டேலண்டட் ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 155 சென்டிமீட்டர் வரைக்குமே வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பொறுத்தளவுக்கு 152 சென்டிமீட்டர் வந்து மினிமம் ஹைட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரைபல்ஸ் அண்ட் லடாக் ரீஜனாக இருந்தால் 150யும், அண்ட் அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீப், மினிகா ஐலாண்ட்ஸ்னால் 150 சென்டிமீட்டரும், கோர்கா, நேபாளி, அசாமீஸ், கார்வாலி, குமானி, உத்தராகண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 147 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பூட்டான், சிக்கிம், நார்த் ஈஸ்ட் ரீஜன்னா 147 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கான அந்த ஹைட் அப்படின்றது. ஓகே, ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ இதில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்டஸ் இருக்கும். மெடிக்கல் டெஸ்ட் நிறைய டெஸ்டஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஓகேவா? அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லெஃப்டினன்ட் டு மேஜர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 10. ஸோ பேசிக் பே வந்து 56,100. ஸோ அதுவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பேமெண்ட்டு கையில் வாங்கக்கூடிய அமௌண்ட் வந்து அரௌண்ட் ஒரு 80,000 to 1 lakh அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஏற்பதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் உள்ள மற்ற ரேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து ப்ரொமோஷனில் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அந்த ரேங்க்ஸுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த உங்களுக்கு வந்து பேமெண்ட் அப்படின்றது வந்து இருக்கும் சேலரி. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் நிறைய அலவன்சஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த அலவன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டியர்னஸ் அலவன்ஸ், அதுக்கப்புறம் பேரா அலவன்ஸ், அதுக்கப்புறம் பேரா ரிசர்வ் அலவன்ஸ், அதுக்கப்புறம் பேரா ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷனல் அலவன்ஸ், அப்புறம் பேரா ப்ராஜெக்ட் அலவன்ஸ், ஸோ அப்புறம் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அலவன்ஸ், டெக்னிக்கல் அலவன்ஸ், அப்புறம் டெக்னிக்கல் அலவன்ஸ்லேயே வந்து டயர் 1 டயர் 2 இந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு எது எலிஜிபிள் ஆகுதோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அலவன்சஸாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே போல் ஆஃபீஸர்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து அவங்க எந்த ஏரியாவில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஹைலி ஆக்டிவ் ஃபீல்டு ஏரியா அலவன்ஸ், ஃபீல்டு ஏரியா அலவன்ஸ், மாடிஃபைடு ஃபீல்டு ஏரியா அலவன்ஸ் இந்த மாதிரியான அலவன்சஸும் உங்களுக்கு கிடைக்கும். இது ஹை ஆல்டிடியூட் அலவன்சஸ், ரொம்ப உயரமான இடங்களில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த அலவன்சஸ் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது கவுண்டர் இன்சர்ஜென்சி அலவன்ஸ். ஸோ அதுவும் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு 10,500 அதுலேருந்து 13,000 அப்புறம் 16,900 இந்த ரேஞ்சஸில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் சியாச்சின் அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 42,500 அப்படின்றது அடிஷனல் அலவன்ஸாக கொடுக்குறாங்க. யூனிஃபார்ம் அலவன்ஸ் வந்து 20,000 per year அதுவும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா?
அடுத்து டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர்ஸுக்கு 7200 ப்ளஸ் டிஏ அண்ட் அதர் பிளேசஸ்க்கு விச் மீன்ஸ் டிபிடிஏ சிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சிட்டிஸ்க்கு 7200 அப்படின்னா அதர் பிளேசஸ்க்கு 3600 ப்ளஸ் டிஏ வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் வந்து ஒரு 2250 அது உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா. அப்புறம் ஹாஸ்டல் சப்சிடி அது வந்து 6750. ஸோ இது கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால இந்த எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் இது கொஞ்சம் டஃப்பான எக்ஸாம் தான். ஓகே கன்சிடர்வாக பாருங்கள். எஸ்எஸ்பி டெஸ்டஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டஃப்பாக தான் இருக்கும். பட் இதில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நேவிலேயோ ஒரு ஆர்மிலேயோ ஆஃபீஸர் லெவலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் தான் நீங்கள் எழுதணும். ஸோ இதுக்கான பாசிபிலிட்டி நல்லாவே இருக்குது. ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 இது நல்லா படிச்சிங்க 11th 12th நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஈஸியாக நீங்கள் எழுத முடியும். எழுதி நல்லாவே கிளியர் பண்ண முடியும். அந்த சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்து கேட்குறாங்க. ஓகேவா. எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸாக இருக்கும். நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். ஸோ சரியான கொஸ்டின்ஸை மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா. அண்ட் இதே போல் வேறு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நம்மளுடைய அகாடமியில் நம்ம அதை போடலாம் அப்படின்னு இருக்கோம். அண்ட் அது வரைக்கும் உங்களிடமே விடைபெறுவது விஜயராகவன். நன்றி. தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம அகாடமியில் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுடைய சிஜிஎல் அண்ட் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸ்க்காக நம்ம வந்து ஃப்ரீ கோச்சிங் ஃபார் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஸோ உங்களால் பேமெண்ட் பண்ணி கோச்சிங் சென்டர்லாம் போய் படிக்க முடியாது அப்படின்றவங்களுக்காக அண்ட் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீ கோச்சிங் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய அகாடமி நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுக்கான ஃபார்ம் அப்படின்றது நம்ம கூகுள் ஃபார்ம் வந்து நம்ம கொடுப்போம். அதில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் ஃபில் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி இன்டர்வியூ பண்ணுவோம். ஸோ உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ரீ கோச்சிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்லைன் அண்ட் கிளாஸ் ரூம் ரெண்டுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணால் அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்கை கிளிக் பண்ணி அதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ அடுத்த லைவ் செஷனில் சந்திக்கலாம். நன்றி. தேங்க்யூ.